ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் உரம் தான் கொடுக்க போகிறேன். பயோ ஹியூமிக் ஆசிட். இது எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னா, செடிகளில் வளர்ச்சியே இல்லை, அப்புறம் தளிர்கள் இல்லை, பூக்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த உரம் கொடுங்க. இது வந்து நான் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 5 லிட்டர் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 10 ml எடுத்துக்கோங்க. 10 லிட்டர் தண்ணினா 20 எடுத்துக்கோங்க, அதுக்கு டபுளாக. ஸோ 1க்கு 2 அந்த அளவு நீங்கள் கலந்துக்கிட்டு இதை வந்து எந்த செடியில் உங்களுக்கு தளிர் வரணுமோ அந்த செடிங்களில் ஊற்றுங்க. இப்போ வந்து ஜாதி வந்து சீசன் ஆரம்பிக்க போகுது. ஸோ இது வந்து இலை எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஜாதியில். ஸோ ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் மெயினாக இது கொடுக்கலாம். கொடுத்தா உங்களுக்கு வேகமாக தளிர் வரும், பூக்கள் வரும். ஸோ இதுவும் ஒரு ஜாதி தான். வெயில் இவ்வளோ நாள் அதிகமாக இருந்தது, இப்போ வந்து வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இனிமேல் தான் ஜாதி சீசனும் ஆரம்பிக்க போகுது. அதனால் ஜாதியை தான் நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுட்டு இந்த உரம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பிச்சி பூ சொல்லுவோம்ல, அது ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதுவும் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பழைய இலைகள் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து ரோஸ் அழகாக பூத்துருக்கு. வாடாமல்லியும் நல்லா பெரிய பூவாக பூத்துருக்கு. கருவேப்பிலை இது வந்து நல்லா பழுத்துருச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கருவேப்பிலை. ஸோ இந்த இதில் இருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உள்ள விதையும் இருக்குது, ஒரு 2 விதை வரும், அந்த கொட்டை மாதிரி. பழம் நல்லாயிருக்கு, இனிப்பாக. அப்புறம் மல்லி எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எல்லாமே இந்த உரம் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த வாரம் வந்து ஹியூமிக் ஆசிட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் செடிங்களுக்கு. எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். இந்த டேபிள் ரோஸ். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வளர்ச்சியே இல்லாத செடிங்களுக்கு இந்த உரம் கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லா பூக்களும் வருது, இதில் சீக்கிரமாக தளிர் வருது வேகமாக. ஸோ இடையில வந்து தினம் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது, அதனால் செடிகள் வந்து பாருங்களேன் நல்லா பச்சை பசேல் நல்லா இருக்குது. ஸோ மழை பெஞ்சுது அப்படின்னா நைட்ரஜன் சத்து கிடைக்கும் செடிங்களுக்கு. அதனால் இலை எல்லாமே பச்சை பசேல்னு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாமந்தி தான். சாமந்தி வந்து நீங்கள் ரீபாட் பண்ணணும் அப்படின்னா பெரிய தொட்டியில் ரீபாட் பண்ணுங்கள். கட்டிங்ஸ் வைக்கணுன்னாலும் இந்த டைம் வச்சுருங்க. ஏன்னா இது வந்து ஜூலை வந்துருச்சு இல்லையா. இனிமேல் வந்து நவம்பர் மாதம் மொட்டு வைக்க ஆரம்பிக்கும், டிசம்பரில் பூலாம் பூத்துரும். அதனால் இந்த டைமே நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. சாமந்தி பொறுத்த வரைக்கும் கொக்கோபீட் வந்து கம்மியான அளவில் சேருங்க. அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா மழையில் இருந்ததுன்னா செடி வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கண்டிப்பாக ஆற்று மணல் சேர்த்து செடி வைங்க. செடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதில் வந்து ஒரு 3 கிளை இருக்குது, இந்த பக்கத்தில் இனம் இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சொருகி வச்சாவே போதும். 15 நாளில் உங்களுக்கு வேர் பிடிச்சிரும். இப்போ நாங்கள் விரல் வைக்கிற பாருங்க, அந்த இடத்துல கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி கட்டிங்ஸ் வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி இந்த மாதிரி காட்டுற பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணணும். சிசர் இல்லை, அதனால் நான் கட் பண்ணி காட்டலை. ஸோ எப்போவுமே சிசர் வச்சு நல்லா சாஃப்டாக கட் பண்ணுங்கள். இந்த செடியும் அதே மாதிரி தான் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அழகாக வேர் வந்திருக்கு இந்த 3 செடியில். இது சாமந்தி தான். இது வந்து மெரூன் கலர் சாமந்தி. ஃபஸ்ட்டு காமிச்சது எல்லோ கலர் சாமந்தி. ஸோ இது வந்து ஒயிட் கலர் சாமந்தி. பூக்கும்போது பார்க்கும்போது அப்படியே ஒரு பஞ்ச் மாதிரி, பொக்கே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நாட்டு வெரைட்டியும் இருக்குது, ஹைப்ரிடும் இருக்குது. 2மே கலந்து தான் இருக்குது. 2மே நல்லாயிருக்கு. ஸோ மண் கலவை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா 2 சாமந்தியுமே நல்லா இருக்கும். ஹைப்ரிடும் வரும், நாட்டு வெரைட்டியும் வரும். மண் கலவை கரெக்டாக எடுத்துக்கோங்க. மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நிறையா போட்டு வச்சுக்கோங்க. தொட்டியில் அடைப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாடியிலையுமே நம்ம ரொம்ப அந்த இலைகள்லாம் கொட்டி இருக்கும், அதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மாடி வந்து டேமேஜ் ஆகாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்பப்போ அந்த குப்பைலாம் இருந்ததுன்னா பெருக்கி அள்ளிடுங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.